ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் மோட்டோலாகர் கம்யூனிட்டியில் நம்பர் 1 திகழ்ந்த டிடிஎஃப் வாசனுடைய ஆக்டிங்கில் செல்வம் அப்படின்ற ஒருத்தருடைய டைரக்ஷனில் டிடிஎஃப் வாசனுடைய ஃபஸ்ட்டு மூவியான மஞ்சள் வீரன் அப்படின்ற படத்துக்கு பூஜெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆகிடுச்சிங்க. பட் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை விட்டுருக்காங்க. என்னன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பாருங்கப்பா. அப்படி என்னப்பா முக்கியமான அப்டேட்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, டீசரு செகண்ட் லுக்கையாவது விட்டுட்டாங்களா, இல்லை ஷூட்டிங்காவது டிடிஎஃப் வாசனை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. படத்தில் ஹீரோ ரோலாக ப்ளே பண்ண நம்ம டிடிஎஃப் வாசனையே இந்த படத்துலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனை வச்சு எந்த ஒரு ஷூட்டிங்குமே நடக்கலைங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் லுக்குன்ட்டு போன வருஷம் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம் படத்தில். பட் ஹீரோ ரோலில் மட்டும் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிடிஎஃப் வாசன் பதில் இன்னொருத்தர் ஹீரோவாக ப்ளே பண்ண போகிறாராம். அவர் யார் அப்படின்றதையும் இந்த மாதம் 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறதா டைரக்டர் செல்வம் அப்படின்றவர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வருஷம் கழித்து வாசனை படத்துலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எங்களுக்குள்ள. டைம் இஷ்யூஸ் காரணமாக தான் வாசனை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு டைரக்டரு. அது என்ன டைம் இஷ்யூஸு, இவரோட டைமுக்கு இவர் செட் ஆகலையா, அதனால் ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வேறு இன்னொரு படம் பண்ணுவாங்களாம் 2 பேரும் சேர்ந்து, அதை வேறு சொல்லியிருக்காருங்க. அது எந்தளவு உண்மைன்னு தெரில, அதை விட்டுருங்க. ஜூன் நினைக்கிறேன் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஐபிஎல் அப்படின்ற மூவியில் நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் டிடிஎஃப் வாசன். அதுதான் அவருடைய செகண்ட் மூவின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயிலெலாம் வேணும்னா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். முன்ன வரைக்கும் ஐபிஎல் தான் செகண்ட் மூவியாக இருந்திருக்கலாம். பட் இப்போது இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு மூவி. ஏன்னா டிடிஎஃப் வாசன் பொறுத்த மட்டும் மஞ்சள் வீரன் ட்ராப்புங்க. அதனால் ஐபிஎல் தான் அவருடைய ஃபஸ்ட்டு மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசன் சார்பாக சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. See you again later. Thank you.